யாரு லாஸ்டா வருவா தெரியுமா? அரபு தான் லாஸ்டா வருவாங்க. அரபு நாட்டு மக்களை மாதிரி மிருகங்களை உலகத்துல பாக்கல. என்ன சொல்லிட்டு போறீங்கன்னு கேட்பீங்க நீங்க. ஆமா, அதான் உண்மை. நீங்க ஜாகிலியத்து படிச்சீங்களே, அரபு நாட்டவர் மாதிரி. நான் நேத்திர சொல்ல பக்கத்துல ஒரு சகோதரர் சொல்றாரு, என்னோட பேசிட்டு நிக்கிற நேரம் நான் கொரியாவுக்கு போனேன். நீங்க சொன்னீங்களே அரபு நாட்டுக்கும் போனேன், நீங்க சொன்னது உண்மைதான். கொரியால நான் பல வருடம் இருந்தேன். எனக்கு 2 ஆட்களோடையும் பழகி இருக்கிறேன். 1 நம்பர் மோசமானவன்டான். என்ன சாப்டர்டா? அதாவது நீங்க புரிஞ்சிருப்பீங்க, அல்லாஹ் அருள் புரிஞ்ச கூடதை தவிர. இப்ப சொல்றேன், இஸ்லாம் வந்ததுக்கு பிறகும் அரபு நாட்டில் இன்றைக்கும் இஸ்லாம் சரியா நுழையலன்னு வைங்க, மிருகத்தை பாப்பீங்க. நான் எத்தனையோ ஏர்போர்ட்டுகள் கடந்து போயிருக்கிறேன். அரபு நாட்டு ஏர்போர்ட்ல மாதிரி ஒரு இதை காணல. ஏர்போர்ட்டுக்கு போனா சில நேரம் போர்ட் போட்டிருப்பாங்க, போர்ட் போட மாட்டாங்க. ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட் அப்படின்னுவாங்க. இந்த இடத்துல புகைப்பிடிக்க கூடாது, தடை, புகைத்தல் தடை செய்யப்பட்டுச்சுன்னு போர்ட் போட்டிருப்பாங்க. நான் கண்ணால கண்டது எங்க தெரியுமா? அதாவது அரபு நாட்டு ஏர்போர்ட்டுகளுக்கு போனீங்கன்னா இமிகிரேஷன் ஆபீசருக்கு தலைக்கு மேல போட்டிருப்பான், மம்னூ ததுகீன், புகைத்தல் தடைப்பா, ஸ்மோக்கிங் தடை. அது கடியில இருந்து அடிப்பான். மத்த ஏர்போர்ட்ல எல்லாம் அப்படி இமிகிரேஷன் ஆபீசர் அந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க, அது கடியில இருந்து குடிப்பான். அரபி வந்தா கேட்ட திறந்துட்டு அஜமி சேஜலி சொன்னுவான். என்னடா நீங்க, நான் முன்னுக்கு வந்த என் பாஸ்போர்ட்டுக்கு அடிச்சு அனுப்ப வேண்டியதானே? அரபி கதவை திறந்து கொடுத்துருவான். ஆஜமி ஆஜமி என்பான். அவ்வளவு மோசம். இந்த ரிசானா நபி கேள்விப்பட்டிருப்பீங்க, மூதூர்ல. அந்த புள்ளட கேஸ்ல இருந்து நிறைய பொம்பளைகள் வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு மேல குத்துறாங்க, ஆணிய குத்துறாங்க, தண்ணிய ஊத்துறாங்க, சுடு தண்ணி ஊத்து. பொய்யா? இலங்கை நாட்டுடைய ஃபாரின் பியூரோ பொய் சொல்லல. இந்த ஃபாரின் பியூரோன்னு இருக்குதுமா, அந்த பியூரோக்கு இது வரும். வந்து அவங்க விசாரிப்பாங்க, நிஜமா நடக்குது. அமெரிக்கா போறவனுக்கு நடக்கல, அரபு நாட்டுக்கு மிடில் ஈஸ்டுக்கு போறவனுக்கு நடக்குது. கொடுமை. அவ்வளவு மோசமா செல்ல நடத்துறாங்க. இது இப்ப இதுல மனித புனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க யாரு தெரியுமா? எனக்கு காட்டுங்க பாப்போம். உங்க ஊர்ல இந்த பாத்தாள லோக்கன்னுவாங்க, கொழும்புல இந்த ரவுடித்தனம் பண்ணுவாங்க, அண்டர்வேர்ல்ட். எல்லாரையும் கொல்றது, சுற்றி கொல்றது, இதுதான் கூலி. அதாவது சல்லி வாங்கிட்டு கொல்லுவாங்க. இவன் கூட சொந்த புள்ளைய கொல்ல மாட்டான், சொந்த புள்ளைய கொல்ல மாட்டான், அடுத்த வீட்டு புள்ளைய கொண்டு போயிருவான். அரபு நாட்டில் எப்படி இருக்குதுன்னா, அவங்க புள்ளைய கொண்டு வந்து அவங்களே புதைச்சிட்டு சந்தோஷமா விழா கொண்டாடுவாங்க. பொம்பளை புள்ளைய இருந்தா அல்லாஹ் கேட்கிறான், பி ஐ ஜம்பிங் குத்திலத், என்ன பாவமடா செஞ்சிச்சு இந்த புள்ள, ஏன்டா இந்த புள்ளைய கொண்டீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த அளவுக்கு மிருகம். இன்றைக்கு அதுல சாட மாட நீங்க தெரியுறீங்க. உலகத்தையே உட்கார வச்சா